குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஓகேங்களா. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஓகேங்களா புது ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதுதான் ரெகுலேஷன் 2025 ஓகேங்களா. ஸோ இந்த ரெகுலேஷன் 2025ல் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் ரெகுலேஷன் கம்பேர் பண்ணையில் நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷனில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னா தியரி ப்ராக்டிக்கல் தாண்டி ஸ்கில் ஓரியன்டாகவும் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஓரியன்டாக போகும்போது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செமஸ்டர் எடுத்துக்கினாலே மோஸ்ட்டாக சப்ஜெக்ட்ஸு காமனாக இருக்கும். ஸோ செகண்ட் செமஸ்டர்லேருந்து நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வருதுன்னா அப்ளைட் கேல்குலஸு, இங்கிலீஷ் எசென்ஷியல் 1, ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் ஓகேங்களா. ஸோ தமிழ் ப்ரீவியஸ் ரெகுலேஷன்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளைட் ஃபிசிக்ஸ் 1, அப்ளைட் கெமிஸ்ட்ரி 1 ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி, எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங், மார்க்கெட் ஸ்பேஸு, லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் 1, ஃபிசிக்ஸ் எஜுகேஷன் 1 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு செமஸ்டர். இதில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் நியூவாக இருக்குது. அதில் நீங்கள் ஸ்கில் ஓரியன்டாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் காமனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்லியிருக்கேன். இது பை செமஸ்டர் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணினே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்த பேட்ச் 2026 ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரெகுலேஷன் 2025 தான் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக இது ப்ராக்டிக்கல் ஸ்கில் அண்ட் தியரி ஓரியன்டாக ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜாப் ஓரியன்டாக போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் ஒரு அடிஷ்னலான சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ப்ரீவியஸ் ரெகுலேஷன் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெகுலேஷனில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலேஷன் 2017 எடுத்துக்கணுன்னா ப்ராக்டிக்கல் வந்து இன்டர்னல்ஸ் வந்து 20 மார்க்குக்கும் தியரி 80 மார்க்குக்கும் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வருவாங்க ஓகேங்களா. நீங்கள் யூனிவர்சிட்டியில் எழுதுகிற அந்த 100 மார்க்கை 80 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. தென் 20 இன்டர்னல்ஸ் உங்கள் காலேஜில் போடுற மார்க் ரெண்டுமே சேர்த்து 100க்கு வந்து போட்டிருக்காங்க. அது ரெகுலேஷன் 2017க்கு. 2021 என்ன பண்ணாங்கன்னா இன்டர்னல்ஸை 40 ஆகிட்டு எக்ஸ்டர்னல் அதாவது ரியல் எக்ஸாம் எழுதுறீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 160 கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 100க்காக இது பண்ணாங்க. இப்போ வர 2025 ரெகுலேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மெயின் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் யூஸ் இல்லை. உங்களோட இன்டர்னல்ஸு, உங்களோட அசஸ்மெண்ட்டு, உங்களோட ஒர்க்கு, ஸோ அந்த டாஸ்க்கு அண்ட் சப்ஜெக்ட்டு எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அட்டண்டன்ஸு, டிசிப்ளின் எல்லா கேட்டகரியுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி எழுதுகிற 100 மார்க்ஸை அப்படியே 50 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் 50 நான் சொன்ன எல்லாமே கவர் ஆகும். உங்களோட அசஸ்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு அண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, ஸ்டாஃப்ஸ் கொடுக்குற டாஸ்க்கு, நீங்கள் அடிஷ்னல் கோர்ஸு, அட்டண்டன்ஸு எல்லாமே ரிமைனிங் 50 உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தியரியாகவே படிக்கிறது இல்லாமல் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. ஸோ இதை பற்றி அடிஷ்னலாக அப்டேட்ஸ் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.